29/11/2024 டே 10. குட் மார்னிங் எவரிபடி. இன்னைக்கு டேட் 29/11/2024 டேட். நாம மத்திய பிரதேசத்தில் கடைசி மாவட்டமான கடைசி புள்ளிங்கிற இடத்துல இருக்கும். இது 6 கிலோமீட்டர்ல மத்திய பிரதேசத்தோட பார்டர் முடிச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு பேரையும் புகழையும் என் அறிவை பெச்சு எனக்கு பணியையும் எனக்கு சம்பளத்தையும் கௌரவத்தையும் வழங்கிய மகாராஷ்டிரா மண்மத்தியோடு நாம் இன்று வரை இப்போது வரை 140 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோம். இன்னும் நடக்க வேண்டியது இருக்கிறது. மகாராஷ்டிரா வருகிறது, அதுக்கப்புறம் குஜராத் வருகிறது. இன்று காலை மணி 5:40 நான் குளித்து விட்டேன். இந்த இடத்தில் தங்க அனுமதி கொடுத்தார்கள். நான் தங்கியிருக்கிறேன். समुद्र दुनिया में नहीं यार, ऐसा कुछ है। अच्छा भैया, आज उसे 5 बजे रात को समुद्र आएगा, वही मिलेगा। अब वो चालू हो गई है आज, तो वापस जाना जब तक 5 बजे अपन नहीं परिक्रमावासी है। परिक्रमावासी। हाँ, परिक्रमावासी परिक्रमावासी இங்கே ஒரு அம்மா வயசு 60 இருக்கும். சுடுதண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு. இது கிராமத்து பெட்டிக்கடை. இனிய நேயர்களே, இதுவே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீடியோ எடுத்தால் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இது புதிய அனுபவமாக இருக்குது. இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வர நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக 5 ஏஞ்சி எல்லாம் தயாராகி எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரணம் மட்டும் தனியாக இருக்கான்ட்டு. அவங்களாம் இது ஒரு வாழ்வின் உயிர் நாடியாக நடிச்சிருக்காங்க. அந்த நர்மதை நீரின்றி அமையாது உலகு. ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறேன். நாம் காவேரியை போட்டுடுறோம், இவங்க இந்த நீரை போட்டுடுறாங்க. இதுதான் மேட்டர். நல்லபடியாக கவனிச்சிட்டு வாங்க. குடியை காத்தா இந்த கிராமத்தை நான் காட்டுறேன். நீர் வாழ்க. வணக்கம் என் அருமை நேயர்களே. நீர் போற்றி, நீர் வாழ்க, தண்ணீரே வாழ்க, தண்ணீரே ஆதாரம். இதுவே நம் ஸ்லோகம். இனி நாம் காவேரி தாயை போற்றுகிறோம், இவர்கள் நர்மதை தாயை போற்றுகிறார்கள். வித்தியாசம் இவ்வளவுதான். புனித நர்மதை நதியை வலம் வரும் பயணத்தின் 10ஆம் நாள் இன்று. நவம்பர் 29, 2024. டேட் 29th November 2024. டைம் 7:10. பிளேஸ் வில்லேஜ் சௌக்கி. மத்திய பிரதேசத்தின் மாநில எல்லையில் கடைசி கிராமத்தில் இருக்கிறோம். அடுத்தது போக்ராடா என்கின்ற இடம் வரும். அந்த இடத்துக்கு அப்புறம் டோட்டலாக மத்திய பிரதேஷ் எல்லை முடிஞ்சு மகாராஷ்டிரா எண்ணெய்
கௌரவித்த, எனக்கு பணி கொடுத்த, என்னுடைய திறமையை அங்கீகரித்த மாநிலமான மகாராஷ்டிரா வந்துவிடும். இப்போ நம்ம கடைசி மத்திய பிரதேச கடைசி கிராமத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி ராத்திரி இந்த இடத்துல தான் நம்ம தங்கி ரொம்ப ஆனந்தமாக தங்கினேன். காத்தால எல்லாம் பிரமாதமாக போயிட்டுருக்கு. ஒருத்தர்களுக்கு கேட்டால் உடனே உணவு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம நடைய ஆரம்பிச்சிட்டோம். ஆக இன்றைக்கி நடையை ஆரம்பித்து விட்டோம். கிராமம் எல்லாம் இதுதான். கொக்குகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுதுங்க. காக்கையை போல் சுறுசுறுப்பாக இல்லை. ஏன்னா இது வெள்ளை இல்லை. எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. எப்படிங்க? வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த சவுக்கி கிராமம் அவ்வளோ அருமையாக இருக்குது. காலம்பரை 7:05 சூரியன் உதயம் ஆயிடுச்சு. இப்போ மணி 7:10. இப்போ மணி 7:10. நம்முடைய 10ஆம் நாள் பயணம் தொடர்கிறது. வாங்க என் கூட சேர்ந்து பயணிங்க. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பேரானந்தமாக இருக்குது. நர்மதை வாழ்க, காவேரி வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. நம்ம தமிழில் மட்டும்தான் இப்படி ஒரு தமிழர் அர்த்தம். நீர், தண்ணீர், நீர், நீர், நீரும் வாழ்க. நான் எங்கேயும் வாழ்த்துறேன், உங்களையும் வாழ்த்துறேன். நீர் வாழ்க. நீரின்றி அமையாது உலகு. பாருங்கள், பயணிப்போம். 10ஆம் நாள் தொடர்கிறது. நர்மதேஹர். சூரிய பகவான் உதிச்சிட்டாரு. இந்த நதியெல்லாம் கலக்குதுங்க. இந்த நதி நர்மதை போய் கலக்குதான். அதனால இதுக்கும் ஒரு வணக்கம் போடுறோம். நம்ம காலம்புற சூரியன் நடத்தும் உதிச்சிருக்குது. மணி 7:20. டே 10. நம்ம தொடங்குறோம். டே 10 நவம்பர் 29 காலை 7:30. கிராமம் சவுக்கி. போக்ராடா என்ற கடைசி கிராமத்திற்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தின் எல்லையான கடைசி மேற்கு மாவட்டத்தின் கடைசி எல்லை போக்ராடா. அங்கே தான் நமக்கு ஒரு பெரிய நகரம் கிடைக்கும், சின்ன நகரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதே போல் காடு தான் மகாராஷ்டிரா. பாருங்க, நீர் வளம். நீர் வாழ்க, நர்மதை வாழ்க, காவேரி வாழ்க, கங்கை வாழ்க, வடவாறு வாழ்க. ஓகேவா? இது ஒரு புனித பயணம். இனிமையான பயணம். எனக்கு ஒரு இனிய அனுபவம். எல்லாரும் இதை வளம் வராங்களே, நாமளும் வளம் வந்து ஒரு புக் எழுதுவோம், ஒரு நூல் எழுதுவோம். அந்த இதில் வந்தேன். அதோடைய சாரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊர் மக்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஊரில் பால்குடம் எடுக்கிறோம், காவடி எடுக்கிறோம், அழகு குத்திக்கிறோம். அது நம்மளுடைய கலாச்சாரம், நாகரிகம். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க வந்து நம்மளே குறை சொன்னாக்கா இந்த மாதிரி चलेगा. हाँ चलो. नहीं बैठ जाना. आपका नाम क्या? नाम खेती. खेती खेती काम कर रहा है. आप क्या क्या लगा?
बिस्किट मिलेगा हाँ बिस्किट खाओगी இவங்கெல்லாம் கிராமத்து மக்களுங்க. கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இவங்களுக்கு சேவை செஞ்சு இங்கேயே மடிஞ்சிருவாங்க. நிலத்தை உழுது விதைச்சி அறுவடை செஞ்சு மண்டியில் கொண்டு போட்டு நமக்கு கொடுத்துட்டு நமக்கு இவங்க இங்கே இருப்பாங்க. நாம आजा बेटी आजा मिठाई लेके जा उसको भेजो 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 टाटा ए ए ए रख फोटो ले வணக்கம். டே 8 நம்மளுடைய பயணம் புனித பயணம் தொடருது. நர்மதை நதியின் வலம் வருதல் புதிய பயணம் தொடருது. இன்னைக்கு தேதி 10. பயங்கர குளிர், பச்சை தண்ணி சுடு தண்ணி தான். அதனால் வாய் குழதான் செய்யும், நடுக்கும். இன்னும் டீ ஈகெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். போய் வேகம் வந்துக்கிட்டு இருக்கேன். நாம் இப்போ படுவானி டிஸ்ட்ரிக்கு கடைசி மாவட்ட மேற்கு மாவட்ட கடைசி பகுதியான போக்ராடா என்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் எனக்கு பணியையும் சம்பளமும் கொடுக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப இனிமையாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த எல்லை மத்திய பிரதேசோட எல்லை இங்கே முடியுது. ஆரம்பிக்கிற இடம் அமர்கண்டக், அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த புள்ளி தான் ஆரம்பிக்குது. அந்த புள்ளியில் தான் நர்மதை நதி தொடங்குது. இங்கிருந்து இந்த புள்ளிக்கும் 900 கிலோமீட்டர் இருக்குது. நாம் அதை நடந்தோ டூ வீலரோ பஸ்ஸோ இப்படியாவது போய் சுற்றி வந்துடும். நம்மளோட நோக்கம் பரிக்கிரமா, நம்மளோட நோக்கம் வலம் வருதல். முடிஞ்ச வரை நடைப்பயணம். அப்போ தான் இது போல் மக்களை பார்க்க முடியும், இது போல் இயற்கை காட்சியை பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மேட்டர் இதுதான். நர்மதை நதி ஆரம்பிக்கும் நகர்கண்ட் இந்த இடத்துல மத்திய பிரதேசம் ஆரம்பிக்குது. மத்திய பிரதேசம் இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஆரம்பிக்குது. இது 900 கிலோமீட்டர் இருக்குது. இது அந்த 900 கிலோமீட்டரை நம்ம இப்போ தென்கரை வழியாக வந்துட்டுருக்கோம். அடுத்து நம்ம வடகரை வழியாக வரும் பொழுது அப்படியே போய் அமர்கண்டுக்கு போய் அங்கே போய் நிற்போம். ஸோ முடிவு இடத்துல இருக்கோம். ஆரம்ப இடத்துக்கு மிக விரைவில் போவோம். என் கூட தொடர்ந்து பயணிங்கள். இது எனக்கு ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நர்மதை போற்றி, நர்மதே ஹர், காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க, நீரே வாழ்க. வாருங்கள், பயணத்தை தொடருவோம். நன்றி. आपका नाम? सुभाष सोलंकी। क्या कर रहा है? बस ये रोड का काम चल रहा है ना इधर आगे। हाँ, बस उस पे ही काम करते हैं। पूरा बेकार हो रहा चेले का हीरो। हाँ कैसा भी होने दो। ये गमछा सोलंकी सोलंकी। हाँ என் அருமை மக்களே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சோலங்கிங்கிற இனத்தை பற்றி நான் ஆராய்ச்சி புக்கு வெளியிட்டிருக்கேன், நூல் வெளியிட்டிருக்கேன். கட்டுரைகள் நிறையா வந்திருக்குது. இந்த சோலங்கிங்கிறது
இந்த மனிதரை நான் எதிர்பாராதமாக சந்தித்தேன் அந்த பார்டரில். ஒரு பியூட்டியை பாருங்கள். இவர் பேர் சோழங்கி. சோழங்கின்னா சோழன். இவருக்கு தான் தெரியாது. 1000 வருடங்களுக்கு 1020 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் கங்கையை நோக்கி வரும்பொழுது நம்ம தஞ்சாவூர் பெரும் படைகள் வந்துச்சு. அதை இங்கே சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு படையும் தங்கிட்டாங்க. அப்படி தங்கினவங்க இந்த இவங்க தங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த உள்ளூர் மக்கள் இவங்களை பார்த்து சோழன் 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 கடைசியாக சோழங்கி ஆயிடுச்சு. இந்த சோழங்கிங்கிற நேம் மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், அங்கே கொஞ்சம் மத்திய பிரதேசில் முன்னாடி இருக்கும். ஈஸ்ட் மத்திய பிரதேசில் அங்கே அதிகமாக இருப்பாங்க. மகாராஷ்டிரா கொஞ்சம் பேர் இருக்காங்க. குஜராத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சோழங்கிங்கிறவங்க என்னுடைய ஆராய்ச்சியின்படி டிஎன்ஏ எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தஞ்சாவூர் காலங்காட்டமே இருப்பாங்க சில பேர் பார்த்தாக்கா. சோழங்கிங்கிறவங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி. ஏன்னா இவரோட டிஎன்ஏ பார்த்தா வரும். இது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் தான் சோழங்கிங்கிறது. சோழன்லேருந்து மறுவுணது தான். நன்றி. வீரன் ஒரு காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கத்தியை தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு போர் பண்ணி வெற்றி கொண்டு அப்போ யாருமே கிடையாது. அந்த படைகளை இங்கே தங்கினதுனால இவங்களை சோழங்கி அழைக்கிறாங்க. வாருங்கள். பை சோழங்கி. ओन यूट्यूब चैनल मस्त मद्रासी. हाँ देखो. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசில் நம்ம தொடங்கணும். ஓம்காரேஸ்வரில் கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் நம்ம நடந்து இந்த 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 புள்ளியை நம்ம தொட்டிருக்கோம். அடுத்து மகாராஷ்டிரா. கேடிஎன் போட்டிருக்கு பாருங்கள். 31 500 43 சாக்தா 50 நந்தூர்பார் 89. நந்தூர்பாருங்கிறது மகாராஷ்டிரா மாவட்டத்தின் வடக்கு எல்லை மாவட்டத்தின் கடைசி மாவட்டம். எப்படி இருக்கு பாருங்க கிராமம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா எனக்கு இந்த மகாராஷ்டிராவை தொடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்படி அவட்ட பிள்ளைய வரவேற்றுச்சு இல்லையா, என் ஸ்கில்லை பாராட்டுனுச்சு இல்லையா. இந்தா சரவணா வேலை, இந்தா சரவணா எப்படாப்பட்ட பணி, எப்படாப்பட்ட வேலை. புள்ள இருக்குது. நான் தான் தெலுங்குக்கு ஆந்திரா கர்நாடகா கன்னடம் தமிழ். அந்தந்த மொழிக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க. குளிர்ந்த காற்று, பியூர் ஏர் வித் ஆக்சிஜன். வேலை நடந்துட்டு இருக்குது. இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. Day 10 மணி 12:30. நம்மளாம் நடந்துட்டு தான் இருக்கோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.
हो हाँ दे ना हाँ उठी पर नहीं मिला अभी चल तंग कर देना ये बस छोटा सा हरी मिर्ची ये खाते तो उन्हें क्या करना नर्मदे हर ओ नर्मदे हर புண்ணியம் பண்ணியிருக்கணும் you have to done the good karma then only you get like this Bakri Makka Meher મારી લડકી કે અને ઘર હોય લડકીને ઘર છે મારો મારી આઈ અને મોટી લડકી માર કામ બે પડાવે છે માર કામ બે પડાવે છે હો ખા ખા પાણી આપતે ને કે કાઈ ક્યાં પાણી આપે ને આપે சோளத்து ரொட்டி மக்காய் ரொட்டி இப்போ பேச முடியுது பயங்கர பசிச்சு பிச்சா தேசி
நம்ம தர்மம் வயிற்றுல அடிக்கிறது, அது चल पाहिजे खातला வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்கிறேன். ஐ எம் என்ஜாயிங் லைஃப் இன் பீஸ்ஃபுல்லி அண்ட் நேச்சுரலி. அன்பு இந்தியாவில் இதான் மிச்சம் இருக்குது. பொய் சூது இதெல்லாம் உள்ற வரல. நகரத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் அடிச்சு கொடுக்கறது அதுவுமே இங்கே வரல. நம்ம தர்மம் பேசிக் என்ன, ஆர்ஜின் என்ன, ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீவ், இறை நம்பிக்கை. அதன் மூலியமாக வாரோம். இப்படி ஒரு காட்சியை பார்க்குறோம்.
ஒரு ரொட்டி நோ பேட். பா 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 பா. கோழி பா 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 பா. இப்போ பறிச்சது காட்டுறேன். மிளகாய் செடி இந்த பகுதி மக்கள்லாம் சோள ரொட்டி, கம்பு ரொட்டி தான் சாப்பிட்றாங்க. புண்ணியம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆன்மா எப்படி இருக்கு? இன்னும் செத்து போல.
போய் சூது கபடு அடுத்து அடிச்சு கொடுக்கறது ஏமாத்துறது. धीरे धीरे स्लो स्लो गिर सकते हो। हाँ हाँ ये स्लिप मारेगा ये हाँ हाँ नहीं स्टार्ट कटे हो आ जाओ चलो चलो आ जाओ पतली धार आ जाओ आ जाओ आ जाओ। हाँ मिल गया उधर पत्थर और डाल लेंगे है कि नहीं। हाँ नीचे डाल लेना उधर 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 एक पत्थर डाल दो। खोल ले मोजे चलो मोजे खोले आगे चलो मोजे खोले एक पत्थर और दो पत्थर तो
போடுது. ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம். Cross the river. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. फाइव 500 मीटर में आएगा नदी, 5 मिनट में आएगा. ஓங்கி உயர்ந்த மலைகள். பாரு சூரியனை. இன்னைக்கு டே 10, மாலை 5:35, ஈவினிங் 5:35, டே 10. சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. அற்புதமாக இருக்குது காட்சி. எம்பி மத்திய பிரதேசத்தின் கடைசி கிராமத்தில் இருக்கிறோம். மாநிலத்தின் எல்லையில் நாம் இருக்கிறோம். நர்மதை நதியானது அந்த மலைகளுக்கு பின்னே செல்கிறது மேற்கு நோக்கி. வாங்க அடுத்து மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா எல்லையை பார்க்கலாம். அதை இரண்டாக பிரிக்கும் ஆறையும் பார்க்கலாம். மகாராஷ்டிரா எல்லையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மணி 5:45 மாலை. அன்பர்களே, கிட்டத்தட்ட 11 தினங்களாக நாம் மத்திய பிரதேசத்தில் இருந்தோம். சென்ற இடங்கள்லாம் வரவேற்பு இருந்தன. எல்லாம் இந்த வெள்ளை உடைக்காகத்தான். அப்படி ஒரு உபசரிப்பு, விருந்தோம்பல், தங்கும் வசதி இவைகள் அத்தனையும் நாம் பெற்றோம். அடுத்து மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் சொல்வேன், அங்கு சென்ற பிறகும் என் திறமையை மதித்து என் டேலண்ட், என் ஸ்கில், என் ஆட்டிடியூட், என் திறமை, என் நடத்தை எல்லாத்தையும் அங்கீகரித்து எனக்கு ஒரு வேலையும் சம்பளமும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மண்ணுதா மகாராஷ்டிரா மண். அந்த மண்ணை நான் நேசிக்கிறேன், வணங்குவேன். அந்த மண் இப்போ இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடும். அந்த மண்ணை மிதிக்க என் கால்கள் விரைந்து நடக்கின்றன. இத்தனை நாட்களாக மத்திய பிரதேசத்தின் அழகை, கிராமத்தின் அழகை, மலையின் அழகை கண்டுகளித்தோம். பிறகு வரக்கூடிய நாட்களிலே மகாராஷ்டிராவின் அழகையும் கண்டுகளிக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு குஜராத்தின் அழகையும் கண்டுகளிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். மகாராஷ்டிரா சாயிலை மிதிக்க என் கால்கள் வேகமாக நடைபோடுகின்றன. நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கிட்டத்தட்ட தண்ணி பல இடங்களில் குடிச்சு காத்தால 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி குளித்ததுனால உடல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது இப்படியே இருக்கட்டும். நான்
நாம் இது வரைக்கும் எம்பியில் இருந்தோம். இப்போ நம்ம மகாராஷ்டிராவுக்கு போக போகிறோம். இந்த சின்ன நதியை தாண்டிட்டாக்கா மகாராஷ்டிரா, இது வரைக்கும் இந்த பக்கம்லாம் மத்திய பிரதேஷ். வாங்க, எனக்கு நேமையும் சேமையும் கொடுத்த மகாராஷ்டிரா சாயில மிதிப்போம். என் டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு, என் ஸ்கில்லை புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய ஆட்டிடியூட்டை புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ஒரு நல்ல வேலையும் ஆசிரியர் பொறுப்பும் சம்பளமும் கொடுக்கும் இந்த மண்ணை நான் மிக நேசிக்கிறேன், வழங்குறேன். उसमें आगे ஜெய் ஹிந்த், ஜெய் மகாராஷ்டிரா. எனக்கு இந்த மண்ணை மிதிக்கணும் ரொம்ப ஆவலாக ஓடி வந்தேன், மிதிச்சிட்டேன். இது வரைக்கும் எம்பியில் இருந்தேன், இப்போ நான் மகாராஷ்டிரா. எனக்கு ஒரு முகவரி கொடுத்த என் வீடு, என் தெரு, என் நண்பர்கள், என் உறவினர்கள் அத்தனையும் கைவிட்ட பிறகும் என் அலுவலகம் என்னை கைவிடலை. அப்படியாப்பட்ட இந்த மண்ணை நான் மிகவும் நேசிக்கிறேன். அந்த மண்ணை வந்து நான் மிக பூவிப்படைகிறேன். எல்லாம் இந்த நதியின் முன்னிட்டு தான், இந்த நதியின் காரணமாகத்தான் நான் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குறேன். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த நீர் தான் மையம்னு வச்சுக்கோங்களேன். நர்மதே ஹர், நர்மதை போற்றி, காவேரி தாயே போற்றி, வடவாரும் போற்றி, நீர் போற்றி, நீரே போற்றி. இது என் மண், என் தாயே. நமஸ்கார், வணக்கம்.